ரீசெண்டாக எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தது. ரெட்மி நோட் 9 ப்ரோ அட் ஜஸ்ட் ருபீஸ் அந்த லிங்க் டேரெக்டாக வந்து ஒரு வெப்சைட் உள்ளே போகாமல் அது வந்து இன்னொரு லிங்க் கூட இன்டர்லிங்க் ஆயிருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் mobile.parrot.meன்னு ஒரு லிங்க் ஓப்பன் ஆச்சு. அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தோன்னா அப்படியே ஃப்ளிப்கார்ட் மாதிரி இருந்தது. அதுலேருந்தும் சில நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருந்தது. அண்ட் அந்த இன்டர்ஃபேஸ் உள்ளே போனோடனே மொபைல் வந்து ரெட்மி ஜஸ்ட் 863 ருபீஸ்க்கு கிடைக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருந்தது. நான் ஸ்க்ரால் பண்ணி பார்க்கும்பொழுது ஃபியூச்சர்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃப்ளிப்கார்ட்டில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குமோ அதே மாதிரி இருந்தது. ஆனால் இதில் விஷ் லிஸ்ட், ஷேர் பட்டன், சர்ச் பட்டன், கார்ட்டு, பேக் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டோட ஹோம் பேஜ் அப்படின்னு எதுவுமே வரல. எல்லாமே ஒரு இமேஜ் உள்ள மாதிரி தான் இருந்தது. பட் ஆட் டு கார்ட்டும் பை நவ் மட்டும்தான் ஒர்க் ஆச்சு. வேறு எதுவுமே இந்த பேஜில் ஒர்க் ஆகலை. நான் ஒன்ஸ் ஆட் டு கார்ட் அப்படின்னு கொடுத்த உடனே நம்மளுடைய அட்ரஸ் வந்து கேட்டாங்க. விச் மீன்ஸ் நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கேட்டாங்க. நான் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்காமையே ப்ரொசீட் டு பே அப்படின்றத கொடுத்தோடனே நம்மளுடைய பேமெண்ட் கேட்வேக்கு போச்சு. பேமெண்ட் கேட்வேலையும் அதே மாதிரி தான் இருந்தது. எப்படி ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குமோ அண்ட் அதே மாதிரி தான் இங்கேயும் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னா எல்லாத்தையும் டீட்டெயில்ஸ்லாம் திருப்பி ஸ்க்ரால் பண்ணி பார்த்துட்டு ப்ளேஸ் யுவர் ஆர்டர் அண்ட் பே அப்படின்ட்டு கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு திருப்பி கொடுத்தோன்னே நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நின்றுது. இதில் இன்னொன்று என்னென்னா ஆஃபர் எண்ட்ஸ்னு ஒரு டைம் ஓடிட்டே இருந்தது. அது வந்து இப்போ நான் யூஸ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணும்போது அந்த டைம் ரெட்யூஸ் ஆகவே இல்லை. திருப்பி ஒரு 1 மினிட் கழித்து பார்க்கும்போது 31 தான் இருந்தது. திருப்பி நான் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது 31 அப்படியே தான் 31 மினிட்ஸ்லேயே தான் இருந்தது. அது திருப்பி அதிலேயே வந்துட்டு இருந்தது. அண்ட் பேமெண்ட் மெத்தட்லேயும் அப்படி தான். ஆஃபர் எண்ட்ஸு 9 மினிட் 50. இப்போ நம்ம ரெட்மி ஃபோன் பார்த்தோம் இல்லையா, இது ரெட்மி மட்டும்தான் வருது அப்படிங்கிறது கிடையாது. இதில் வந்து மொபைல் சம்திங் இருந்தது. இந்த லிங்க் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா flip.flipkart.online அந்த மாதிரி ஏதோ ஒரு லிங்க் வந்து இருக்குது. அந்த லிங்க்கோட யூபிஐக்கு போகுது. நீங்கள் இந்த அட்ரஸை வெப் லிங்க்கை கண்டிப்பாக செக் பண்ணாமல் இந்த மாதிரி லிங்க் வச்சு யூஸ் பண்ணாதீங்க. ஒன்று ஆப்பில் போய் யூஸ் பண்ணுங்கள், இல்லை அஃபிஷியல் வெப்சைட்டில் யூஸ் பண்ணுங்கள். அது இப்போ விவோலேயும் வந்திருக்கு. நான் ஃபர்ஸ்ட் காட்டினல இது இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ விவோ V20 மொபைல் அட் ஜஸ்ட் ருபீஸ் 850 அப்படின்னு காட்டுது. ஆஃபர் இன்ஸ் இன் 30 மினிட்ஸ்னு காட்டுது. அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், ஃபீச்சர்ஸ் அண்ட் டீல்ஸ் எல்லாமே அதே மாதிரி இருக்குது. ஹோம் பேஜ் போதான்னு செக் பண்ணேன். ஹோம் பேஜ் வந்து போகவே இல்லை. பட் பிக்சர்ஸ்லாம் வந்து அதே மாதிரி வந்து இருந்தது. ஃப்ளிப்கார்ட்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே வந்து பிக்சர்ஸ் இருந்தது. விஷ்லிஸ்ட், ஷேர் பட்டன், சர்ச், கார்ட் அண்ட் பேக் பட்டன் எதுவுமே வந்து வேலை செய்யலை. இந்த பேஜில் இப்படியே இருந்தது. நான் ஆட் டு கார்ட் அப்படின்னு கொடுக்கும்போது திருப்பி வந்து நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. அண்ட் நான் ப்ரொசீட் டு பே கொடுத்தா பேமெண்ட் கேட்வே போகுது. நான் ரெஃப்ரெஷ் பண்ண திருப்பியும் அந்த 9 மினிட்ஸ்லேயே தான் இருந்தது தவிர்த்து அது ரெடியூஸ் ஆகவே இல்லை. இங்கே இன்னொன்று பார்த்தீங்கன்னா அமேசான் டெலிவர்ட் அப்படிங்கிறது காட்டுது. ஃப்ளிப்கார்ட்டில் எப்போவுமே கண்டிப்பாக அமேசான் டெலிவர்ட் அப்படின்லாம் எதுவுமே காட்டாது. நான் இதை க்ராஸ் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு நேமை மட்டும் காப்பி பண்ணி அந்த ஃப்ளிப்கார்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போட்டு செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். வெப்சைட்டில் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் போட்டு சர்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு போட்டு சர்ச் பண்ணேன். காப்பி பண்ணி நான் ஃப்ளிப்கார்ட்டில் போட்டேன். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஃப்ளிப்கார்ட்டோட இன்டர்ஃபேஸும் அண்ட் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததோட இன்டர்ஃபேஸும் அப்படியே ஒரே மாதிரி இருக்கும். நான் அதே நேம் போட்டு சர்ச் பண்ணும்போது எனக்கு அதில் எப்படி பிக் இருந்ததோ அதே பிக், அதே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அதே ஃபீச்சர்ஸ் எல்லாமே அப்படியே இருந்தது. சொல்லி எல்லாருக்குமே வந்து நம்ம அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். இல்லைன்னா ஃபோன் கம்மியாக கிடைக்குது அப்படின்ற ஆசையில் அவங்க ஃப்ளிப்கார்ட் மாதிரியே இருக்குன்றதுக்காக ஃப்ளிப்கார்ட்டுன்னு நினச்சி அவங்க உள்ளே போய் வாங்கிடக்கூடாது. ஒன்ஸ் நம்ம டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணாலே நம்ம காசு எல்லாம் போயிடும். ஸோ நம்ம என்ன நினைப்போம்னா ஆஃபர் எண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம மொபைல் சீக்கிரம் கிடைக்குது, ஃப்ளிப்கார்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெப் அட்ரஸ் எல்லாம் சர்ச் பண்ணாமல் நம்ம டக்குன்னு போய் நம்ம இதை ஆர்டர் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்காக தான் ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ. ஸோ எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் யூஸ் ஆகும் கண்டிப்பாக இந்த வீடியோ. நன்றி.